Taste the Daily. விருதுநகர் மாவட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிக்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். நந்திரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஐஸ்மருதன் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதை அறிந்த முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக நிர்வாகியை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்து 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை இதுவரை உரிய முறையில் கணக்கிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் விடியா அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கிறார், சடங்கு கூட்டமாக நடத்துகிறார். விவசாயிகள் முன்வைக்கிற கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடையாது. விவசாயிகள் பேரிடரால் பாதிக்கப்படுகிற பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிடுகிறது கிடையாது. கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்கள் லாரி ஸ்ட்ரைக்கால் அல்லோகலப்பட்டது. கொள்முதல் தடை செய்யப்பட்டது. எந்த இடத்திலையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிடவில்லை. இவர் பணியை துவங்கியது முதல் இந்த மாவட்டத்தில் விளைநிலங்கள் பாதிப்பையோ விவசாயிகள் பாதிப்பையோ தூர்வாரும் பணிகளையோ நேரில் பார்வையிட்டு அரசுக்கு அறிக்கை அனுப்புவது கிடையாது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஏராளமான மக்கள் மனுக்களை வழங்க குவிந்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வழக்கத்தை விட மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை அளித்தனர். மக்களை தேடி மாவட்ட நிர்வாகம் ஜமாபந்தி என மக்களை அவர்களது பகுதியிலேயே சந்தித்து மனுக்களை பெற்றதாக கூறி விடியா அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் மனுக்களை வழங்க ஏராளமான மக்கள் குவிந்தது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டுமென கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேவிப்பட்டினத்தை அடுத்த காந்தி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு போதை ஆசாமிகள் ஊருக்குள் வந்து அராஜகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவ்வழியே செல்லும் பெண்களிடம் தகராறு செய்வதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டுமென கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளால் பொதுமக்கள் தினம்தோறும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு தாம்பரம் இடையே ஓடும் அரசு பேருந்துகளின் கதவுகள் ஓட்டை உடைசலுடன் இருப்பதால் பயணிகள் சாலையில் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் சென்னையை நோக்கி செல்வதற்கு மிக முக்கிய பேருந்து வழித்தடமாக இருப்பவை இந்த பேருந்துகள்தான். அதனால்தான் இந்த பேருந்துகளில் பயணிகளின் கூட்டம் எப்போதும் நிரம்பி வழியும் வண்ணம் இருக்கும். ஆனால் இந்த பேருந்துகளின் கதவுகள் ஓட்டை உடைசலுடன் இருப்பதால் பயணிகள் சாலையில் தவறி விழுந்து விபத்தில் சிக்கும் வாய்ப்புள்ளது. இந்த விடியா அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஓட்டை உடைசல் கதவுகளை சரி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். கொடைக்கானலில் இருந்து பழனிக்கு செல்லும் வரதமாநதி ஆற்றில் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வரதமாநதியில் சிலர் மதுபாட்டில்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், கோழி இறைச்சிகள் கழிவுகளை கொட்டுவதால் பெரும் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் விடியா திமுக ஆட்சியில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கும் அவல நிலை நீடித்துள்ளது. அப்பகுதி மக்களை இது அச்சமடைய வைத்துள்ளது. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பாலம் கட்டும் பணி முடிவடையாமல் இருப்பதை கண்டித்து பாலத்திற்கு அருகே தேங்கி நிற்கும் மழைநீரில் பொதுமக்கள் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீரோடி மீனவ கிராமத்திற்கு செல்வதற்காக ஏவிஎம் கால்வாய் குறுக்கே நடைபெற்று வந்த பாலம் கட்டும் பணிகள் முழுவதும் முடிவடையாமல் இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பாலத்திற்கு அருகில் மழைநீர் தேங்கி குளம்போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனை கண்டித்தும் பாலப்பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நாற்று நட்டும் நீச்சலடித்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் முழுமையாக முடிக்கப்படுவதில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கில் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக வருவாய்த்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் நிலையில் அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதோடு முறையாக அளவீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சோழவந்தான் மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் இடையான்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் தங்களுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை மோசடி செய்து வேறு ஒருவருக்கு பட்டா மாறுதல் செய்து கொடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் இருசலாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்திரா. இவருக்கு அரியலூர் மாவட்டம் இடையான்குறிச்சியில் 3 ஏக்கரில் சொந்த நிலம் உள்ள நிலையில் இதனை கிராம நிர்வாக அலுவலர் மோசடியாக பவீனா என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அவர் உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என மிரட்டியுள்ளார். இதனையடுத்து தங்கள் நிலத்தை மீட்டு தரக்கோரி இந்திரா அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தில் அருந்து தொங்கும் வயர்களால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கடலூரிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி சென்ற 219 என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்தில் தாறுமாறாக எலக்ட்ரிக் வயர்கள் அருந்து தொங்குவதால் பயணிகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக போக்குவரத்து பேருந்துகளில் விளம்பரம் செய்து வருமானம் ஈட்டும் நோக்கில் செயல்படும் விடியா திமுக அரசு மக்கள் பாதுகாப்பை பற்றி துளியும் சிந்திப்பதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அதிகாரிகள் துணையுடன் சிண்டிகேட் அமைத்து பருத்தி கொள்முதலில் குறைவான தொகைக்கு வியாபாரிகள் ஏலம் கேட்பதாக 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, செம்மனார் கோவில் ஆகிய 4 இடங்களில் வேளாண் விற்பனை குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அதிகாரிகளோடு வெளி மாவட்ட வியாபாரிகள் கைகோர்த்து கொண்டு சிண்டிகேட் அமைத்து குறைந்த விலைக்கு ஏலம் கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஒரு குவிண்டால் பருத்தி 7,500 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 5,500 ரூபாய்க்குள் ஏலத்தை முடித்து ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செம்மனார் கோவில் மேல முக்கூட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசு அதிகாரிகள் விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதம் 497 ரூபாய் ஊதியத்தில் பிடித்தம் செய்தும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை பெற அலைக்கழிப்பது, பாராளுமன்ற தேர்தலில் 83 நாட்கள் பணியாற்றிய பயணப்படியை வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு டிக்டோ ஜாக் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு எதிரான அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவு வரும் வரையில் ஒன்றிய அளவிலான கலந்தாய்வுக்கு மாறாக நடைபெறவுள்ள மாநில அளவிலான பணி மாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.